முக்கிய செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது டிட்வா புயல். சிவப்பு எச்சரிக்கையை திரும்ப பெற்றது வானிலை மையம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். அணுசக்தி மசோதா உள்ளிட்ட 9 மசோதாக்களை தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. SIR படிவங்கள் குறித்த விவரங்களை தெரிவிக்க மறுக்கும் தேர்தல் ஆணையம். பதிவேற்ற தகவல்களில் குழப்பம் நீடிப்பதாக NR இளங்கோ புகார். இயற்கை சீற்றத்தால் இலங்கையில் 10 லட்சம் பேர் பாதிப்பு. வெள்ள பகுதிகளில் இருந்து வெளியேற முடியாமல் மக்கள் பரிதவிப்பு. நாட்டு நன்மைக்காக ஊழல் வழக்கில் பொது மன்னிப்பு. இஸ்ரேல் அதிபரிடம் பிரதமர் நெதன்யாஹூ கோரிக்கை. வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல் இன்று பிற்பகல் மேலும் வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த டிட்வா புயல் வட தமிழகம் நோக்கி மெல்ல நகர்ந்து வந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. நாகை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவிலில் இரவிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் மணிக்கு 5 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வடதிசையில் நகர்ந்து வந்த டிட்வா புயல் நேற்று மாலை 5:30 மணியளவில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பின்னர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையில் நகர்வதாக கணிக்கப்பட்டது. இது வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகர்ந்து நண்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் வலுவிழந்த நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனிடையே திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கான சிவப்பு எச்சரிக்கையை திரும்ப பெற்ற வானிலை மையம் தமிழ்நாட்டில் 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி, காப்பீட்டுத் துறையில் வெளிநாட்டு மூலதன உச்சவரம்பை அதிகரித்தல் உள்ளிட்ட 9 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. அப்போது மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அமளிக்கிடையே பல்வேறு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் அணுசக்தி மசோதா, உயர்கல்வி ஆணைய மசோதா, காப்பீடு மசோதா உள்ளிட்ட 9 முக்கிய மசோதாக்களையும் இதர சில மசோதாக்களையும் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அணுசக்தி துறையில் பொதுத்துறை நிறுவனமான இந்திய அணுசக்தி கழகத்துக்கு போட்டியாக தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் நுழைவதற்கு அனுமதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தலாக இது அமையும் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. இதேபோல் இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை ஒரே ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான மசோதாவும் பிற்போக்குத்தனமானது என்ற விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. காப்பீட்டுத் துறையில் வெளிநாட்டு மூலதன உச்சவரம்பை 75% இருந்து 100% அதிகரிக்கும் மசோதாவும் ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை எழுப்பியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான திருத்த மசோதா விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்ப்பு எழுந்துள்ளது. இவை தவிர தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதார செஸ் விதிப்பு தொடர்பான மசோதாவை நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். மணிப்பூருக்கான GST திருத்த மசோதா உள்ளிட்ட இதர சில மசோதாக்களும் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டாட்சி முறையை நசுக்கும் விதமாக கொண்டுவரப்படும் மசோதாக்களை விவாதிக்க அவகாசமின்றி உடனடியாக நிறைவேற்றும் தந்திரத்துடன் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. இந்நிலையில் இன்று முதல் விடுமுறை தினங்கள் தவிர்த்து 15 நாட்கள் நடைபெறவுள்ள குளிர்கால கூட்டத்தொடரில் SIR பிரச்சினை குறித்து விவாதிக்க கோரி புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. மேலும் டெல்லி குண்டுவெடிப்பு, தேசிய பாதுகாப்பு குறைபாடுகள், வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம், டெல்லி காற்று மாசு விவகாரம் ஆகியவற்றையும் ஓரணியாக திரண்டு நாடாளுமன்றத்தில் எழுப்ப அவை முடிவு செய்துள்ளன. SIR பணிகளில் படிவங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தெளிவான தகவல்களை தராமல் இருப்பதாக திமுக MP திரு NR இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வரும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் அதை 11ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. SIR விண்ணப்பங்கள் முழுமையாக விநியோகிக்கப்படாததால் கூடுதல் அவகாசம் வழங்க கோரி பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்ததை ஏற்க மறுத்து வந்த தேர்தல் ஆணையம் தற்போது தாமாகவே இந்த கால நீட்டிப்பை அறிவித்துள்ளது.
இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி திரு என்.ஆர். இளங்கோ எஸ்ஐஆர் பணிகளுக்கான காலக்கெடு நடைமுறைக்கு ஒவ்வாததாக உள்ளதை திமுக பலமுறை வலியுறுத்தி வந்ததை சுட்டிக்காட்டினார். இது பருவமழை காலம் என திமுக கூறிய போது ஏற்காத தேர்தல் ஆணையம் தற்போது பருவமழையால் எஸ்ஐஆர் பணியில் ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்து கால நீட்டிப்பை வழங்கியிருப்பதாக கூறிய அவர், ஜனநாயகத்தை காக்க திமுக நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இது என்றார். எஸ்ஐஆர் பணியில் எத்தனை படிவங்கள் வழங்கப்பட்டன, எத்தனை பெறப்பட்டன, எத்தனை பதிவேற்றம் செய்யப்பட்டன என்பது குறித்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் குழப்பம் உள்ளதாக திரு இளங்கோ புகார் கூறினார். கொடுக்கப்பட்ட படிவங்கள்ல 70% கணினிமயமாக்கப்பட்டதா அல்லது திரும்ப பெறப்பட்ட படிவங்கள்ல 70% கணினிமயமாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது. அது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அதையும் தெரிவிச்சாதான் நாங்க சரியான கணக்கை எடுக்க முடியும். எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு அப்பதான் சரியா தெரியும். எஸ்ஐஆர் பணிகளுக்கான நடைமுறைகள் சட்டத்திற்கு புறம்பாக இருப்பதுடன் வாக்காளர்களை நீக்குவதற்கும் தகுதியில்லாத வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் வழிவகுக்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திரு இளங்கோ தெரிவித்தார். அதனாலேயே திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதாக கூறிய அவர், புதிய வாக்காளர் சேர்ப்புக்கான தகுதி சான்றிதழ்களில் பீகார் வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களை இணைப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றார். பீகார் தேர்தலில் அல்லது பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆரில் வாக்காளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் அதை காட்டி தமிழ்நாட்டில் வாக்காளராகலாம் என்ற ஒரு 13வது ஆவணமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல. எஸ்ஐஆர் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாருடைய வாக்கும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக கூறிய திரு இளங்கோ, உச்சநீதிமன்றத்தில் வரும் 4ஆம் தேதி நடைபெறும் வழக்கில் எஸ்ஐஆர் குழப்பங்கள் தொடர்பாக வாதங்களை விரிவாக எடுத்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இலங்கையில் மழை வெள்ள பாதிப்பில் இந்திய இலங்கை விமானப்படைகள் களமிறங்கியுள்ள நிலையில் வெள்ள பாதிப்புகளில் சிக்கிய பலர் மோசமான வானிலை காரணமாக மீட்கப்பட முடியாமல் தவித்து வருகின்றனர். டிட்வா புயல் இலங்கையை சூறையாடி நிலைகுலைய செய்ததில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து வருகின்றனர். மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 212ஆக உயர்ந்துள்ளது. 218 பேர் காணாமல் போயுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். கண்டி மாவட்டத்தில் காணாமல் போரோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மன்னார் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்துள்ளதாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் யாழ்ப்பாணம் மாவட்டமும் மழை வெள்ளத்திற்கு தப்பவில்லை. யாழ் மாவட்டத்தின் 15 பிரதேச சில பிரிவுகளிலும் கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தாழ்நில பிரதேசங்கள் நீர் தேங்கி மக்களுடைய இயல்பு நிலைக்கு அசௌகரியம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை காணக்கூடிய இருக்கின்றது. அந்த வகையிலே மொத்தமாக யாழ் மாவட்டத்தில் இதுவரை 11,193 குடும்பங்களைச் சேர்ந்த 36,088 அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மதவாச்சி பிரதான பாதை மற்றும் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான பாதை ஆகியவை வெள்ள நீரால் துண்டிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டோர் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். எனினும் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளில் விமானப்படையினரால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாக மன்னார் மாவட்ட அதிபர் திரு கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை ஹெலிகாப்டர் ஒன்று துணுவில மற்றும் வெண்ணப்புவவுக்கு இடையே விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக இதில் இருந்த 5 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனிடையே கொழும்பு விமான நிலையத்தில் சிக்கி தவித்த தமிழர்கள் அயலக தமிழர் நலத்துறை எடுத்த துரித நடவடிக்கை மூலம் நேற்றிரவு சென்னை திரும்பினர். கொழும்புவில் இருந்து திருவனந்தபுரம், மும்பைக்கு சிறப்பு விமானங்களை இயக்கிய மத்திய அரசு சென்னைக்கு மட்டும் சிறப்பு விமானங்களை இயக்காமல் தவிர்த்தது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி திருவனந்தபுரத்துக்கு 2-3 ஃப்ளைட் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பாம்பேக்கு ஒரு ஃப்ளைட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஏன் சென்னைக்கு ஏன் ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணலங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி சார். ஏன்னே தெரியல உண்மையிலேயே. ஏன்னா இருந்த பேசஞ்சர்ஸில் அதிகமானவங்க 150 பேருக்கு மேலே 200 பேருக்கு மேலே சென்னையில் உள்ளவங்க தான் இருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் சென்னைக்கு ஒரு ரெஸ்கியூ ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணல. அது என்ன எனக்கு தெரியல, இன்ன வரையும் தெரியல. தாங்கள் சென்ற விமானம் கொழும்புவில் இறங்க முடியாமல் மாத்தளவில் உள்ள சிறு விமான நிலையத்தில் இறக்கப்பட்டதாகவும் அங்கே இருந்து கொழும்புவுக்கு பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறியவர்கள் அதன் பிறகு உணவுக்கு கூட வழியின்றி 3 நாட்களாக தவித்த நிலையில் அமைச்சர் திரு நாசர் இலங்கை தூதரகத்துடன் பேசி உடனடியாக ஏற்பாடு செய்ததாக தெரிவித்தனர். இனி கொழும்பு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் என்றும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர்.
தம் மீதான ஊழல் வழக்குகளில் பொது மன்னிப்பு வழங்குமாறு இஸ்ரேல் அதிபரிடம் அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். நெதன்யாகுவும் அவரது மனைவி சாராவும் அரசியல் உதவிகளுக்காக 2,60,000 அமெரிக்க டாலர்கள் லஞ்சமாக பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளின் விசாரணைக்காக நெதன்யாகு நீதிமன்றத்திலும் ஆஜராகி வருகிறார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய அதிபர் டிரம்ப் இந்த ஊழல் வழக்குகளில் நெதன்யாகுவுக்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார். இதை வலியுறுத்தி இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாகுக்கு அவர் கடிதம் ஒன்றை 2 வாரங்களுக்கு முன் அனுப்பினார். காசாவில் 3000 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அமைதியை தற்போது நாம் நிலைநிறுத்தியுள்ளோம் என்றும் போர்க்காலத்தில் வலிமையான பிரதமராக செயல்பட்ட நெதன்யாகுவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் கடிதத்தில் அவர் கூறியிருந்தார். தம் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள நெதன்யாகு இவை அரசியல் சதி என்பதாக கூறி வருகிறார். இந்நிலையில் மக்களுக்கு நெதன்யாகு நேற்று காணொலி மூலம் விடுத்த செய்தியில் இஸ்ரேலின் நன்மைக்காகவும் தாம் அரசு பணியை திறம்பட நிறைவேற்றவும் பல்லாண்டுகளாக நடந்து வரும் தம் மீதான ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்க பொது மன்னிப்பு வழங்குமாறும் அதிபரை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முறைப்படி சட்டப்போர் நடத்தி குற்றச்சாட்டில் இருந்து விடுபடுவதுதான் தமது தனிப்பட்ட விருப்பம் என்றாலும் அரசியல் பாதுகாப்பு சூழல்கள் நாட்டின் நலன் கருதி மன்னிப்பு கோருவதாக நெதன்யாகு கூறியுள்ளார். ஆனால் நெதன்யாகு குற்றத்தை ஒப்புக்கொண்டு பதவி விலகினால் மட்டுமே மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிட் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்து வரும் நெதன்யாகு பதவியில் இருக்கும்போதே ஊழல் வழக்கில் சிக்கிய அந்நாட்டின் முதல் பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் பாஜகவுக்கு யார் சிறந்த அடிமை என்ற போட்டி நடந்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூரில் புதிய திராவிட கழகத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய திரு உதயநிதி RSS உள்ளிட்ட இயக்கங்களை சேர்ந்தவர்கள் திராவிடம் என்பதற்கு இன்றைக்கும் வேண்டுமென்றே களங்கத்தை கற்பிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவியே அந்த செயலில் இறங்கி திராவிடம் என்பது கற்பனையான வார்த்தை என பேசுவதாகவும் அவர் கூறினார். அதிமுக தலைவர்களிடையே யார் சிறந்த அடிமை என்ற போட்டி நடப்பதாகவும் திரு உதயநிதி விமர்சனம் செய்தார். அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா, உன்னை விட நான் மிகச்சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு. பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆபீஸா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தமது கட்சியின் பெயரில் திராவிடத்தை வைத்துக் கொண்டு திராவிடத்தையே விட்டுக் கொடுத்து விட்டதாகவும் திரு உதயநிதி கூறினார். அதிமுகவில் இருந்து திரு செங்கோட்டையனை நீக்கியும் அவர் திருந்தவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை செய்த அவர் துரோகிகளின் கனவை உடைத்து அத்தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் யாரோ சிலர் வெற்றி கனவு கண்டு கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட திரு பழனிசாமி அந்த கனவு நொறுக்கப்பட்டு விட்டதாக திரு செங்கோட்டையனை மறைமுகமாக விமர்சித்தார். ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் சந்திச்சார், அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல. திரு செங்கோட்டையனை சுயநலவாதி என்று சாடிய திரு பழனிசாமி அதிமுகவில் தொடர தகுதியற்றவர் என்றார். அண்மையில் மனம் திறந்து பேட்டி அளிப்பதாக கூறிய திரு செங்கோட்டையன் கட்சி கட்டுப்பாட்டை மீறி சிலரை சந்தித்ததுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்ட நிகழ்ச்சியை புறக்கணித்ததாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மாற்றுக் கட்சிக்கு சென்றுள்ள திரு செங்கோட்டையனை வாழ்த்துவதாக தெரிவித்த திரு பழனிசாமி கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்து கொண்டே கட்சிக்கு அவர் துரோகம் இழைத்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் டிட்வா புயலின் தாக்கத்தால் விளைநிலங்கள் சேதமானதுடன் உப்பு உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சொக்கனாவூர், நடுவிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 250 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. முறையான வடிகால் இல்லாமல் தண்ணி வடியலை சார். 4 வருஷம் இன்சூரன்ஸ் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். எங்கள் கிராமத்துக்கு இது வரைக்கும் 5 பைசா கூட கொடுக்கல. இருந்த நகை நட்டு வீட்டில் உள்ள பொண்டாடி தாலி முத கொண்டு அடகு வச்சு எல்லாமே விவசாயம் பண்ணி எல்லாமே போயிடுச்சு சார். இனிமேல் உள்ள பொருளாதாரமே எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. இதை நம்பி தான் இருக்கோம்.
கடந்த 4 ஆண்டுகளாக தங்களுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையும் கிடைக்கவில்லை என்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்ததால் உப்பளங்களில் 3 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. 6 மாதங்களாக உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து உப்பளங்களும் நீரில் மூழ்கி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறினர். லாரி எதுவும் உள்ளே வரது இல்லை. வழி தண்ணி வடிஞ்சால் தான் லாரி உள்ளலாம் வரும். எல்லோரும் இப்போ நாங்கள் உப்பாலத்துக்கு வேலை செய்ய வருவோம். இப்போ வேடிக்கை பார்க்க தான் நிற்கிறோம். அந்த உள்ள அந்த பழுதான மோட்டர்லாம் தண்ணி ஏறி போச்சு. தண்ணி வடிஞ்சால் தான் எங்களால் மோட்டரை வெளியே எடுக்க முடியும். அதனால் நாங்கள் வேடிக்கை பார்த்துனே தொழிலை பார்த்துன்னுக்குறோம். இப்போ என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொள்ளாச்சியில் முதன்முறையாக பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வட்டம், கிணத்துக்கடவு, வால்பாறை, ஆனைமலை வட்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பாஸ்போர்ட் பெற கோவையில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தை அணுக வேண்டிய நிலை இருந்தது. எனவே மக்கள் வசதிக்காக பொள்ளாச்சியில் பாஸ்போர்ட் அலுவலகத்தை தொடங்க வேண்டும் என்பது நெடுநாள் கோரிக்கையாக இருந்தது. இதை நிறைவேற்றும் வகையில் பொள்ளாச்சி அஞ்சல் அலுவலகத்தின் ஒரு பகுதியில் புதிய பாஸ்போர்ட் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. மக்களவை உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்த அலுவலகத்தில் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தல், புதுப்பித்தல், பிழை திருத்துதல் உள்ளிட்ட சேவைகளை பெறலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பொள்ளாச்சி கான்ஸ்டிடுவன்சியில் தான் பிஓபிஎஸ்கேலன்னு சொல்லி லான்ச்டே கிணத்துக்கடவு பக்கத்தில் ஒரு 2 வில்லேஜ் இருக்குங்க. பெரிய நகமும் அண்ட் தென் ஒன் மோர் பிளேஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. 2 வில்லேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வி ஆர் சென்டிங் டு ஆல் ரிமோட் பிளேசஸ். தாளவாடி போயிருக்குங்க வேனு. அடுத்தது மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் போகும். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கேம்ப் போட்டிருந்தோம். இப்போது டாப் ஸ்லிப்பில் கேம்ப் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் சென்டிங் டு ஆல் ரிமோட் பிளேசஸ். வால்பாறை, டாப் ஸ்லிப் போன்ற பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை முகாம் நடத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த டிட்வா புயல் இன்று பிற்பகல் தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் அணுசக்தி மசோதா உள்ளிட்ட 9 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன. தம் மீதான ஊழல் வழக்குகளில் பொது மன்னிப்பு வழங்குமாறு இஸ்ரேல் அதிபரிடம் அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.